வணக்கம். நட்சத்திர ரகசியம் என்றதில் இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருவோங்க. சித்திரை நட்சத்திரம் ஒரு பிரமாதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் செவ்வாய் அதிபதி. இந்த நட்சத்திரம் 2 ராசியில் பரவி இருக்குங்க. கன்னி ராசியில் 2 பாதமும் துலாம் ராசியில் 2 பாதமும் இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா புதனோட அந்த புத்தி கூர்மையும் இருக்கும், சுக்கிரனுடைய அந்த தன்மையும் இருக்கும், ஒரு ரசிப்பு தன்மையும் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு குணம் செவ்வாய் பகவான் இல்லையா, அவர் ஒரு வேகம், இந்த எல்லா சக்தியும் சேர்ந்து இருக்குங்க. இதுதான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் வெற்றி அடைகிறது ஒரு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு அமைப்புங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் வெற்றியின் அதிபதி இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, கண்டினியூவாக பாருங்கள். இவங்க எப்படி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. இவங்க கையில் எல்லா கலைகளும் இருக்குங்க. அறுவை சிகிச்சை நிபுணர், என்ஜினியர்ஸ், ஒரு பெரிய இந்த போன் எக்ஸ்பர்ட்டு, இந்த மாதிரி டாக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் இவங்க பெஸ்ட்டாக டாக்டர் ப்ரொஃபஷன் நல்லா செட் ஆகுங்க. சித்திரை நட்சத்திரம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது கையில் உருவாக்கக்கூடிய விஷயங்களையும் இவங்க நல்லா பண்ணுவாங்க. இவங்க கையில் கலைவண்ணம் காண்பாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கும் கையில். இது கடவுள் கொடுத்தது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதால இவங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க. ஒரு போர் வீரரை போல் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிச்சிடணும். அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க. அழகாக ஒரு பொருள் நீட்டாக இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் நேர்த்தியாக இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசிலையும் பரவி இருக்கு இல்லையா, 2 பாதம். சுக்கிரனுடைய அந்த இதுவும் ஈர்ப்பும் இருக்குங்க இவங்களுக்கு. இவங்க எதையுமே மனசில் பட்டதை படபடன்னு பேசிடுவாங்க, எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க. மனசுக்குள்ளே வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. இப்போ ஓப்பனாக பேசிடுவாங்க. சில டைமில் அது சில பேருக்கு பிடிக்காது, அதனால் சில பகைகள் வரலாம். அதெல்லாம் இவங்க அழகாக ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. இல்லைங்க நான் அப்படி சொல்லலைங்க இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உண்மையை கரெக்டாக பேசி இது பண்ணிவிடுவாங்க. இவங்களை யாராலும் வீழ்த்த முடியாதுங்க. யாராவது இவங்களை சதி பண்ணி கவுக்கணுன்னா ரொம்ப கஷ்டங்க, முடியவே முடியாது. இவங்களுக்கு ஒரு 32 வயசுக்கு மேலே லைஃப் ரொம்ப சூப்பராக செட்டாங்க. ராஜயோகம் ஆரம்பமே இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பம். ஆனால் முதல்ல எல்லா லைஃப்பையும் நல்லா கற்றுப்பாங்க, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சேருங்க. நல்லா சம்பாதிப்பாங்க. வண்டி வாகனங்கள் யோகம் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயம்லாம் போடக்கூடாதுங்க. சித்திரை நட்சத்திரத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அதை நம்ம பெரிய வீடியோவில் பேசுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போது ஒரு பரிகாரம் மட்டும் ஒன்று சொல்லிடலான்னு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க சிறப்பாக இருக்கணும்னா வீட்டின் வடகிழக்கு பகுதியை ரொம்ப சுத்தமாக வச்சுங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.